தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படிக்கு செய்வேன். உன் மதில்களை உச்சித கற்களுமாக மாற்றுவேன். மற்றவர்களால் மறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும், மற்றவர்களால் தூக்கி எறியப்பட்டவர்களாய் இருந்தாலும், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தாலும், நீ எனக்கு தேவை என்று சொல்லி உன்னை கர்த்தர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். சூழ்நிலைகள் மாறினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை நின்று உன் அருவருப்புகளை அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இனி நீ அலைந்து திரிவது இல்லை. தலை கவிழ்ந்த இடத்திலேயே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா.